மக்களவைத் தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு காங்கிரஸ் பிஜேபி இல்லாத ஒரு ஆட்சி அமைக்கணும்னா ஆம் ஆத்மி கட்சியோட சேர்ந்து கூட ஆட்சி அமைப்பதை பற்றி, கூட்டணி அமைப்பதை பற்றி பேச்சுவார்த்தை நடத்துவோம், அதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி மாணிக் சர்க்கார் சொல்கிறாரு. ஆம் ஆத்மி எவ்வளவு இடங்களை பெறும் அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்வி. ஆனால் அது ஒரு மேஜர் ஷிஃப்டா உங்களுடைய நிலையில்? இல்லை, அது மேஜர் ஷிஃப்ட் இல்லை. அதாவது ஆம் ஆத்மி வந்து அப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அவர்களோடு சேர்ந்து ஒரு மதசார்பற்ற அணியை உருவாக்குவதற்கு, பிஜேபி காங்கிரஸ் அல்லாத அணியை உருவாக்குவதற்கு முயற்சி செய்வோம். ஒன்று. ரெண்டாவது, ஆம் ஆத்மி பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு இந்த காலகட்டத்தில் ஒரு முக்கியமாக ஊழலை எதிர்த்து வலுவாக போராடிய ஒரு கட்சி. அமிர்தாசன் சமீபத்தில் சொன்னார், கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அந்த கட்சியை பற்றி சொன்னார். நான் அந்த கட்சியினுடைய துணிச்சலான நடவடிக்கையை பாராட்டுறேன்னு சொன்னார். அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, அந்த தேசம் தழுவிய ஒரு பார்வை, ஒரு திட்டம் இல்லை என்று சொன்னாலும் அவர்களுடைய இந்த ஊழலுக்கு எதிரான நடவடிக்கை, அது சட்ட ரீதியாகவும் நீங்கள் களத்தில் நிற்கிற போராட்டங்களையும் நான் ஆதரிக்கிறேன், அதை பாராட்டுறேன்னு சொன்னார். அதுதான் இன்றைக்கி முக்கியமான விஷயம். இன்றைக்கி வந்து முதலாளித்துவம் சம்பந்தமாகவோ பொருளாதார கொள்கை சம்பந்தமாகவோ இன்னும் அந்த கட்சி வந்து தெளிவு பெறவில்லை என்றாலும், இன்னும் ஒரு கட்சின்ற முறையில் அது வந்து கட்டமைக்கப்பட வேண்டியதற்கு உறுதிப்பட வேண்டிய நிலைமை இருக்கிறது. ஆனால் அது வந்து தேர்தலில் ஒரு கணிசமான பங்கு வைக்கிறதுக்கான வாய்ப்புகள், குறிப்பாக டெல்லியை சுற்றி கூடுதலான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த சூழ்நிலையில் ஒரு மதசார்பற்ற அணி உருவாக வேண்டும் என்று சொன்னால், காங்கிரஸ் பிஜேபி இல்லாத ஒரு ஆட்சி அமைய வேண்டும் என்று சொன்னால், ஊழலுக்கு எதிராக வலுவாக போராடிய ஒரு கட்சியோடு ஒரு உடன்பாடு ஏற்படுத்திக் கொள்வது எந்த தவறும் இல்லை என்பது தான் சொல்லுவது. அது ஒரு மேஜர் ஷிஃப்டில் இந்த மாதிரி பல கட்சிகளை இணைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அது இன்னும் எதிரும் புதிருமாக இருக்கக்கூடிய பல கட்சிகள் கூட இருக்கலாம். அப்படி இணைப்பதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. அது தேர்தலுக்கு பிற்பாடு அப்படி சூழல் உருவானால் அதை செய்ய வேண்டும் என்பது தான் எங்களுடைய நிலைப்பாடு. ஆம் ஆத்மிக்கு புதிய நண்பர்கள் கிடைச்சிருக்கிறாங்க, நீங்க எப்படி பாக்குறீங்க? புதிய நண்பர்கள் அல்ல, முதலிலிருந்து அவங்களோட பி டீம் மாதிரி தான் ஆம் ஆத்மி. கம்யூனிஸ்டுகளுடைய தீவிர இடதுசாரிகளுடைய பி டீம் தான், கூடாரம் தான் ஆம் ஆத்மி பார்ட்டி. ஊழலுக்கு எதிராக போராடிய கட்சி அப்படின்னு சொன்னார். ஊழலுக்கு எதிராக என்ன போராட்டத்தை கட்சி செய்தது அப்படிங்கிறத ஐயா விளக்கணும். ரெண்டாவது, மத சார்பற்ற கூட்டணிக்கு அதுங்களை நேற்று ஷாஷியா எழும்பி என்ன பேசியிருக்காங்கிறது இந்தியாவிற்கே தெரியும். முஸ்லீம் மத தலைவர்களை அழைத்து டோன்ட் பி செக்யுலர், நீங்கள் மத சார்பற்று இருக்க வேண்டாம், உங்கள் மதத்தை சார்ந்து உங்களுடைய வாக்குகளை அழியுங்கள்னு அந்த இவங்க சப்போர்ட் பண்ணுற அந்த கட்சியை சேர்ந்தவர் சொல்கிறார், ஓப்பனாக சொல்கிறாங்க. இதெல்லாம் மத சார்பற்ற டெஃபினிஷனா? இடதுசாரிகள், காங்கிரஸ், ஆம் ஆத்மி இவங்கெல்லாம் மத சார்பற்ற தன்மை அப்படிங்கிறதுக்கு ஒரு கிளியர் டெஃபினிஷன் வச்சுருக்காங்க. இஸ்லாமியர்களுடைய ஓட்டுகள் எல்லாம் சோனியா வந்து இமாமை பார்த்து கேட்டதும் அதுதான், உங்களுடைய மத சார்பற்ற ஓட்டுகளை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி இமாம்களை பார்த்து கேட்குறேன். அப்போ இந்துக்களுடைய ஓட்டுகள் எல்லாம் மத சார்பற்ற ஓட்டுகள் இல்லையா? நீங்கள் மக்களை எதை வைத்து பிரிக்கிறீர்கள்ங்கிற அடிப்படையான கேள்விக்கு பதில் சொல்லாமல் நீங்கள் மத சார்பற்ற தன்மை பேசவே முடியாது. அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஏறக்குறைய வந்து மத சார்பின்மை சம்பந்தமாக பிஜேபி லைனை தான் அவங்க சொல்கிறாங்க. மத சார்பின்மை என்பது அரசியலில் மதம் கலக்கக்கூடாது அப்படியே மத சார்பின் இன்றைக்கினுடைய டெஃபினேஷன் ஒன்று. ரெண்டாவது, அரசியல் சட்ட பிரகாரம் இந்த நாட்டில் ஆட்சி நடத்தப்பட வேண்டும். அரசியல் சட்டம் என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னால், மத சார்பின்மையும் நமது நாட்டில் அப்ரஸ் கிளாஸ், அதாவது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, பெண்கள், சிறுபான்மையினர், தலித்துகளுக்கான சட்ட உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சட்ட உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும், நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்பதுதான் இவர்கள் மத சார்பின்மைக்கு எதிராக பயன்படுத்துகிறார்கள். ஏறக்குறைய பிஜேபி இதே வாதத்தை தான் மேடம் வைக்கக்கூடிய வாதத்தை முன்வைக்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, கேஜ்ரிவாலோ அல்லது இன்றைக்கி ஆம் ஆத்மி பார்ட்டியோ அவங்க வந்து ஊழலுக்கு எதிராக வலுவான போராட்டம் நடத்தவில்லைன்னு இவங்க சொல்ல முடியும். குறைந்தபட்சம் அம்பானி மீது, அந்த முகேஷ் அம்பானி மீது அதிகபட்சமாக வழக்கை தொடுத்திருக்கிறார்கள். அந்த வழக்கு வந்து எப்படி தொடுக்கப்படும், ஆனால் அந்த நடவடிக்கை கூட நீங்கள் குஜராத்திலேயோ மற்ற மாநிலங்களும் எடுக்கப்படவில்லை. நான் எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், டெல்லியிலும் சரி தொடர்ச்சியாக இன்றைக்கி ஊழலை அசாரை கொண்டு வந்தார். ஆனால் அவர் போய் கடைசியில் வேறு இடத்துல முடங்கிட்டார். இன்றைக்கி அதை வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டியாக அமைத்து அதுக்குள்ளே போய் தான் சுத்தப்படுத்த முடியும், அதுக்கு பலியாகி விடக்கூடாது என்பது தான் நீங்கள் ஆம் ஆத்மியினுடைய பொதுவான நிலைப்பாடு. அது இன்னும் ஒரு கட்சியாக கெட்டிப்படாத பொழுது தான் இப்படி மேடம் சொன்ன மாதிரி சில பேர் இது மாதிரி ஒன்று பல பேர் பேசுகிறாங்க. பட் அந்த மாதிரி விஷயங்கள் கட்சியினுடைய நிலைப்பாடு இல்லை. அவை தேர்தலுக்கு பிற்பாடு இந்த மாதிரி வாய்ப்பு கிடைத்தால் அவர்களை பிஜேபிக்கு, காங்கிரஸுக்கு எதிராக நிறுத்துவதற்காக ஒன்றிணைப்பதற்கான முயற்சி என்பது சரியானதாக இருக்கும். ஒரு சிலர் பேசக்கூடிய விஷயங்கள் அது கட்சியினுடைய தலைமை பீடத்தில் இல்லாத சிலர் பேசக்கூடிய விஷயங்களை வைத்துக்கொண்டு மதிப்பீடு செய்யக்கூடாது. மத சார்பின்மை சம்பந்தமாக சொல்லக்கூடிய விளக்கம் என்பது எது மத சார்பின்மை கேட்பது என்பதே என்ன கேள்வின்னு சொன்னால் அரசியல் சட்டத்துக்கு அப்பாற்பட்டு அதை ஏற்றுக்கொள்ளாது பேசக்கூடிய ஒரு விஷயம்.
நீ அவங்க பேர் காசியாபாத் கேண்டிடேட்னுடைய பேச்சுக்கு ஆம் ஆத்மி வந்து மறுப்பு தெரிவிச்சிருச்சு. ஆனா அவங்க மேல நடவடிக்கை எடுக்கல. நீங்க அதை எப்படி பார்க்குறீங்க? அதுதான் மாற்று கட்சின்னு நீங்க சொல்றீங்க. கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வேறு அதை ரொம்ப மாய்ந்து மாய்ந்து அதுக்காக வரிந்து விட்டுக்கிட்டு பேசுகிறார்கள். ஆனால் குற்றம் இழைத்தவர்களை இந்த மாதிரி பேசுகிறவங்கள கட்சியை விட்டு வெளியேற்றுறதே கிடையாது. அது கிரிமினல் குற்றமாக இருந்தாலும் சரி, மத சார்பற்ற தன்மை மத சார்பு ரீதியாக பேசினாலும் சரி. சோம்நாத் பாரதி இன்னும் கட்சிக்குள்ளே தான் இருக்கிறார். அவர் செய்ததை ஒத்துக்கிறாங்களா மார்க்சிஸ்ட்னு கேட்கணும். அந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை சட்டத்துக்கு உட்பட்ட நடவடிக்கை. ஆனால் கட்சியை விட்டு நீக்கலை. ஷாஷியா இலுமியும் நீக்க போகிறது இல்லை. ஊழலுக்கு எதிராக போராடிய கட்சியில் அஞ்சலி தமானியா, மயங்க் காந்தி எல்லாம் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் நில அபகரிப்பு வழக்குகளில் சம்பந்தப்பட்டவர்கள். அவர்கள் மேல் குற்றச்சாட்டு இருக்கிறது. நேர்மையான கட்சி அவர்களையெல்லாம் கட்சியை விட்டு வெளியேற்றணும்ல, வெளியேற்றலையே. அப்போ என்ன மாதிரியான ஊழலுக்கு எதிரான போராட்டம், மத சார்பு அற்ற ஒரு தன்மை எல்லாம் அங்கே எங்கே பார்க்குறாங்கங்கிறது எனக்கு தெரியல. ரெண்டாவது, அம்பானிக்கு எதிராக வழக்கு தொடுத்துட்டா அது வந்து ஊழலுக்கு எதிரான போராட்டமாக? திமுக கூட தான் ஏடிஎம்கே சீஃப் மேலே ஒரு வழக்கு தொடுத்துருக்காங்க. உடனே திமுக ஊழலற்ற கட்சி, நேர்மையான கட்சி, ஊழலுக்கு எதிராக போராடுற கட்சின்னு சொல்ல முடியுமா நம்மளால? அது ஒரு கெஸ்டர் தானே. அதாவது என்னன்னா, அது ஆம் ஆத்மி கட்சி ஒரு பரிசுத்தமான கட்சி அப்படின்னு நாங்கள் அதில் வந்திருக்கக்கூடிய சில, நீங்கள் அதான் சொன்ன, இன்னும் கெட்டிப்படுத்தப்படக்கூடாத ஒரு கட்சியாக, தேசம் தழுவிய ஒரு கொள்கை அறிவிக்காத ஒரு கட்சியாக இருக்கிறது. ஆனால் இன்றைய சூழ்நிலையில் இவங்க வந்து ஊழலுக்கு எதிராக ஒரு கட்சி போராட்டம் நடத்தி தெருவுக்கு கொண்டு வந்ததில் முக்கியமான பங்கு இருக்குது என்பதை யாராலும் மறக்க முடியாது. அதுவும் டெல்லி போன்ற நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய மிடில் கிளாஸ் மத்தியில் பெரிய அளவுக்கு அந்த போராட்டம் என்பது எடுபட்டு, குறிப்பாக டெல்லியில் அது வந்து அது ரிசல்ட்டே 28 சீட்டு வருதுன்னு சொன்னால், அதுக்கப்புறம் அதுக்குள்ளே வரக்கூடிய பல சக்திகள் வந்து நம்ம அதுக்கு யார் தவறு செய்தாலும் அவர்கள் மீது அந்த கட்சியினுடைய சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்தையில் மார்க்சிஸ்டுகள் அதுக்கு விதிவிலக்கே கிடையாது. அதில் உறுதியாக இருப்போம். அது செய்யவில்லை என்பது அந்த கட்சியினுடைய பலவீனம். அந்த மாதிரி விஷயங்களை செய்யணும். இந்த மாதிரி பல கட்சிகளை சொல்லலாம். அது திமுக அண்ணா திமுக ஒப்பிடுவதல்ல. அது வந்து ஆம் ஆத்மி கட்சியில் வரக்கூடிய பல பேர் இந்த மாதிரி செய்கிறாங்கன்னா நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேவை என்பது இருக்குது. முதல்ல இதை மறுத்திருக்கிறது முக்கியமான விஷயம். இன்னும் அடுத்தடுத்த கட்டங்கள் வருகிற பொழுது அது நடவடிக்கை எடுத்தால் நல்லது, கட்சிக்கு நல்லது, நாட்டுக்கு நல்லது. கொள்கை ரீதியாக இன்னும் கெட்டிப்படவில்லைன்னு சொல்றாரு. ஆம் ஆத்மியோட மேனிஃபெஸ்டோவில் என்ன சொல்லியிருக்காங்க? அந்நிய நேரடி முதலீட்டை முழுக்க முழுக்க ஆதரிக்கிறார்கள், முதலாளித்துவத்தை ஆதரிக்கிறார்கள். மார்க்சிஸ்ட் எதை கடுமையாக எதிர்க்கிறார்களோ அதை ஆதரித்து மேனிஃபெஸ்டோ போட்டிருக்காரு. என்ன விதத்தில் கொள்கை கெட்டிப்படலை? இவங்க எதை பார்த்து அதோட சேர்றாங்க? அவங்க முதலாளித்துவத்தை ஆதரிக்கிறது அப்படின்னு சொல்ல, எந்தெந்த பிரச்சனைகள் வருதோ அந்த பிரச்சனைகள் வரும்போது அதை பற்றி நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிற மாதிரியான நிலை எடுக்கிறாங்க. அவங்க வந்து இடது முன்னணிக்குள்ள சேரக்கூடிய கட்சியாக அதை பார்க்க முடியாது. நீங்க வந்து அதை ஒரு ஜனநாயக அரங்கத்துல உங்களோட சேர்ந்து பணியாற்றக்கூடிய ஒரு நேச சக்தியாக நீங்க பாக்குறீங்க அப்படின்னு மட்டும்தான் புரிஞ்சுக்க அவங்களுக்கு. அதாவது பிஜேபிக்கு காங்கிரசுக்கு எதிராக ஒரு ஆட்சி அமைப்பதற்கு அவர்கள் வாய்ப்பு இருந்தால் அவர்களையும் பயன்படுத்துவோம் என்பது மார்க்சிஸ்ட் நிலைப்பாடு. நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு. Takal, 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 takal.